திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த இந்த சுஞ்ஞத படிசம்யுக்த போதனைகள் என்பது மகா காம்பீரமானது. அதை ஒருவர் கேட்டு நடைமுறைக்கு வரும்போது, அதாவது அவர் விமர்சித்து பார்க்கும்போது அவருக்குள் ஒரு அதிர்வு பிறக்கும். அதுதான் இந்த படிசோத்தைக்கு வரும் வழி திறக்கிறது இங்கே தான். அதாவது நாங்கள் இதை கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போமாக இருந்தால், இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகளை ஒரு மனிதர் கேட்பாக இருந்தால், அவர் கேட்பவராக இருந்தால், அவர் இந்த போதனையை கேட்டுக்கொண்டு போகும்போது கேட்டுக்கொண்டு தான் இதை பின்பற்றணும், இதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு உருவாகி அதை விமர்சிப்பாராக இருந்தால், சத்தியத்தை விமர்சித்து ஒரு தேடுதலை அலசி ஆராய்வாராக இருந்தால், அதுதான் இந்த விதர்சனா தியானம் என்பது. இந்த விதர்சனா தியானம் செய்யும் இந்த புத்தோத்பாத போதனைகளை கேட்கும் இந்த மனிதர் கேட்பது பகவான் புத்தர் அவர்கள் போதித்த தத்துவம் பற்றி. அவர் தத்துவம் பற்றி கேட்டு அதை விமர்சித்து பார்க்கும்போது அவர் இதை நடைமுறையில் கையாளுகிறார். அதாவது கண்களுக்கு தெரிவது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது வெறும் வர்ணம் மட்டுமே. காதுக்கு கேட்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது வெறும் சத்தம் மட்டுமே. நாங்கள் அம்மா என்று சொல்வது கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது வெளியில் அல்ல, இது மனதில்தான். அது கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானது. இந்த உருவான விதத்தை பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், பிறந்த மேனிக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று. பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால்தான் எங்களுக்கு இதன் உண்மைத்தன்மையை உணரக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் தாயின் வயிற்றில் தான் பிறந்தோம். அப்போது தாயின் வயிற்றில் பிறந்த சிசுவுக்கு ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் பிரபாஸ்பரம், தூய்மையான மனம். அங்கே மனம் என்று ஒன்று உருவாகி இருக்கலை, அங்கே ஆன்மா ஒன்று உருவாகி இருக்கலை. அப்போது இந்த குழந்தை தொட்டிலுக்கு வரும்போது, தொட்டியில் இருக்கும்போது கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள், நான் உனது அம்மா என்று. அம்மா சொல்லுங்க செல்லம், தங்கம் சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த சத்தத்தை கொடுக்குறாங்க. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம், ஒரு வடிவம். அங்கே சத்தத்தை இணைக்கும் போது அது இரண்டும் இணைகிறது. அந்த இணைப்பில் உருவானது தான் மனம், அதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா என்ற உணர்வு தான் அம்மா என்ற உணர்வு. அப்போ அம்மா இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இங்கே உருவாகுகிறது. அந்த உணர்வில் தான் குழந்தைக்கு மனம் பிறக்கிறது, ஆன்மா உருவாகுகிறது. அப்போ அந்த உணர்வில் குழந்தை பிறக்கிறது, அந்த பிடிப்பில் தான் குழந்தை வளர்கிறது. அப்போ இதுதான் ஆன்மா என்ற உணர்வு. அப்போ இப்படி உருவான உலகத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மனிதர்களும் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், மதம் சார்பானவராக இருக்கலாம், மதம் சார்பு அற்றவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவர் இருப்பது இந்த மனதின் மாயைக்குள்ள கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்.
அப்போ அதுதான் ஆன்மா என்ற பிடிப்பு, ஆத்ம பிடிப்பு. இந்த ஆத்ம பிடிப்பில் இருக்கும் மனிதன் இருப்பது உலகம் உண்மை என நம்பி. அப்போ உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் தான் அனுசோத்தையில் போகிறார். ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போகிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், இதை பற்றி கேட்டு அறிந்து கொள்கிறார். முதலில் அறிந்து கொண்ட விடயத்தை விமர்சிக்கிறார். விமர்சித்து இது அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொள்ளும் தன்மையை அடையும் போது அவருக்கு இங்கே மனம் அதிர்வு அடைகிறது. அப்போ இதான் பட்டிசோத்தை. பட்டிசோத்தைக்கு வரும்போது அவருடைய அந்த இவ்வளவு காலம் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தார், பிடிப்பில் இருந்தார். அப்போ அது வரைக்கும் மனம் போன போக்கில் அவர் போய் கொண்டிருந்தார். ஆனால் இங்கே இந்த சத்தியத்தை கேட்டு அதை விமர்சித்த போது அவருக்கு மனம் அதிர்வடைய தொடங்குகிறது, மனம் அதிர்வுக்கு உள்ளாகுகிறது. அதை ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தண்ணீர் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கும்போது இடையில் ஒரு கல் இருக்குதுன்னு, அந்த கல் இருக்கும்போது ஒரு பாறை இருக்கிறது. பாறைக்கிட்ட ஒரு சுழி உருவாகும். அந்த சுழி என்பது வேகமாக போய்கொண்டு தண்ணியை நிறுத்தி அங்கனைக்கு ஒரு சுழற்சியை உருவாக்குது. அப்போ அந்த வேகத்தை நிறுத்துவது தான் இந்த சுழி என்ற சுபாவத்தில் நடப்பது. அப்போ இதே போலத்தான் வேகம் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருந்ததை போல இந்த உலகம் உண்மையினை நம்பி வாழ்ந்த மனிதன் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு விமர்சிக்கும் போது அந்த ஆற்று நீரில் அந்த சுழியை போல அவர் நிற்கிறார். நின்று விமர்சித்து பார்க்கும்போது அங்கே ஒரு அதிர்வு பிறக்கிறது. அந்த அதிர்வானது தான் அந்த சுழியை போல அது மேல் நோக்கி போக புறப்படுகிறது. இங்கே தான் இப்போ வழி திறக்கிறது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழிக்கு வரும் நிலை இங்கே தான் ஆரம்பமாகிறது. அப்போ இந்த விமர்சனம் செய்பவருக்கு மனம் அதிர்வு அடைகிறது, மனம் அதிர்வுக்கு உள்ளாகுகிறது. அப்போ கடந்த போதனையில் நாங்கள் இந்த போட்டிருந்தோம். நாங்கள் மத்திய ஞானம் என்ற மத்திய நிலையம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் கூறியிருந்தோம். அப்போ அதை கேட்டு ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த தியானம் பண்ணும்போது மனம் அதிர்வுக்கு உள்ளாகுகிறது, இந்த உடல் என்பது அதிர்வுக்கு உள்ளாகுகிறது என்று. அப்போது இதுதான் இந்த அதிர்வு. விதர்சனா தியானம் செய்பவருக்கு மனம் அதிர்வு பெறும், அதிர்வுக்குள்ளாகும். அப்போது அது இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த மாயை பொய்யான உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் காணும்போது, விமர்சித்து உணரும்போது சத்தியத்தை, அந்த உலகம், நாங்கள் இவ்வளவு காலம் கண்ட உலகம் அதிர்வு பெறுகிறது. இவ்வளவு காலம் பார்த்த உலகம், இவ்வளவு காலம் கேட்ட உலகம் அதிர்வு பெறுகிறது. அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், தசதஹாஸ் லோகதாத்துவம கம்பா வெனவா அப்படின்றது சொல்லியிருந்தார். அதாவது இந்த உலகமே நாங்கள் கேட்டு பார்த்து உணர்ந்து இருந்த உலகம், எல்லா உலகமும் அதிர்வுக்குள்ளாகும், அதிர்வு பெறும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதைத்தான் அப்போது எங்கேயும் இருக்கும் உலகம் அல்ல, இது மனதால் உருவான உலகம். சித்தேன நியத்தி லோக்கோ சித்தேன பரிகர்சதி. மனதால் உருவான உலகம். மனம் உண்மை இல்லை, மனம் என்பது உருவானது, அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது எங்கேயும் இருப்பதில்லை என்ற சத்தியத்தை அவர் கண்டு விமர்சித்து உணரும் போது, அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவருக்குள் ஒரு அதிர்வு பிறக்கிறது. அந்த மனம் இவ்வளவு காலம் போய்கொண்டிருந்தது, சாமானியமாக போய்கொண்டிருந்தது, ஓடிக்கொண்டே இருந்தது. அதில் உண்மையை கண்டபோது அந்த மனம் அதிர்வுக்குள்ளாகிறது. இதான் ஆச்சரியமிக்க அற்புதமான ஒரு விடயம் இங்கே நடக்கிறது. அப்போ அதிர்வுக்குள்ளாகும் இந்த சத்தியத்தை காண்பவருக்கு அதை கண்டு சலிர்க்க வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அதற்கு நீங்கள் அந்த அதிர்வுக்குள்ளானதை கண்டு அதற்கு நீங்கள் அச்சப்பட தேவையும் இல்லை.
நீங்கள் அனுசோத்தையிலிருந்து ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருந்ததிலிருந்து அதை நின்று கவனித்து அதில் மேல் நோக்கும் சுபாவத்தை அடைவதற்காக நீங்கள் நிற்கிறீர்கள். அப்போ நிற்கும் போது அங்கே ஒரு அதிர்வு உள்ளாகுகிறது, அந்த சுழியை போல. அப்போது அதற்கு நீங்கள் கலங்கவோ பயப்படவோ நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ தேவையில்லை. அப்போது நீங்கள் மறுபடியும் சத்தியத்தை விமர்சித்து கையாண்டு பார்க்கும்போது அப்போது அவருக்கு இந்த வழி மீண்டும் திறக்கப்படுகிறது, மேல் நோக்கி போகும் வழி திறக்கப்படுகிறது. அதுதான் பட்டிசோத்தை. அப்போது பகவான் புத்தரவர்கள் கூறிய இந்த சுஞ்ஞத்த பட்டிசஞ்யுத்த போதனைகள் என்பது அதிர்வான உலகத்திலிருந்து மேலும் சத்தியத்தை கையாள்பவருக்குத்தான் கிடைக்கிறது. அதை நடைமுறையில் கையாள கிடைக்கிறது. அப்போது இங்கே இன்னும் ஒரு காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்யாணமித்ரவின் உதவியை நாட வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு காலம் வந்துவிட்டது. கல்யாணமித்ரவின் உதவியை அவரிடமிருந்து நீங்கள் கர்மஸ்தானத்திலிருந்து விடுதலை பெற, கர்மஸ்தானம் பெற்றுக்கொள்ள அவரிடம் உதவியை நீங்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது நீங்கள் கல்யாணமித்ரவிடம் உங்களுடைய பிரச்சனைகளை, கேள்விகளை வைக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால்தான் அவரால் இந்த பிரச்சனைகளுக்கு விடை பெற்று கொடுக்க முடியும். அப்போது அது இருப்பது கல்யாணமித்ரவின் கையில்தான். அப்போது நீங்கள் இங்கே இந்த சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் போது அங்கே வரும் எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்யாணமித்ரவிடம் பதில் இருக்கிறது. அவர் சத்தியத்தை கண்டு உணர்ந்தவர், சத்தியத்தை புரிந்து சத்தியத்துக்குள் இருப்பவர், சத்தியத்தை பிரத்யக்ஷம் அடைந்தவராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு இந்த வழியை காட்ட முடியும். அவர்தான் உண்மையான கல்யாணமித்ரர். அப்போ அவரை நீங்கள் நாட வேண்டியிருக்கிறது. அப்போது அதற்காகத்தான் நாங்கள் இந்த போதனைகளை இந்த தமிழ் மூலியமாக இன்றைக்கு உலகத்துக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் துன்பத்திலிருந்து மீள வேண்டும், மனிதர்கள் மனதின் மாயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எல்லாம் இருப்பது மனதின் மாயையில், கற்பனையில். அப்போது எல்லாம் இருப்பது துன்பத்தில். அப்போ அந்த துன்பத்தில் மீளும் வழி, மனதில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்களும் வாருங்கள், பாருங்கள். பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்ட விடயத்தை நீங்கள் விமர்சித்து பார்க்கும்போது உங்களுக்கு கேள்விகள் எழும், பிரச்சனைகள் உருவாகும். அனுசோத்தையிலிருந்து பரிசோத்தைக்கு வந்ததன் பிறகு கேள்விகள் அதிகமாகும். அப்போ அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தேவை. இல்லை என்றால் நீங்கள் ஒரு இடத்தில் நிற்க வேண்டி வரும். அப்போது அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் இருப்பது அந்த அதிர்வுக்குள் தான். அப்போது அந்த அதிர்விலிருந்து நீங்கள் மீள வேண்டுமாக இருந்தால் கல்யாணமித்ரவின் உதவியை நாட வேண்டும். அவரிடம் சத்தியத்தை பற்றி நீங்கள் விமர்சிக்கணும், கதைத்து உங்களுடைய பிரச்சனைகளை, கேள்விகளை முன்வைத்தால் அதற்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். அப்போது நீங்கள் அந்த நிலையிலிருந்து இன்னும் மேல் நோக்கி போக அவர் உதவி செய்வார் உங்களுக்கு. அப்போது அதுக்குத்தான் நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்திருக்கிறோம் கமெண்ட் மூலியமாக. அப்போது இந்த மாதிரி கேள்விகள் எழும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுத்த தொலைபேசி இலக்கத்துக்கு இரவு, இலங்கை நேரப்படி இரவு 9 மணிக்கு பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை பற்றி விமர்சிக்கலாம். அப்போது இந்த சத்திய தர்மமானது என்பது பகவான் புத்தர் அவர்கள் தர்மத்தை போதிக்கும்போது நிகண்டநாத புத்திரவும் இருந்தார். அதாவது பகவான் புத்த சுபாவம் அடைந்து சத்தியத்தை போதனை செய்யும் அந்த காலகட்டத்தில் கர்மத்தை போதனை செய்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்து வேதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் கர்மத்தை தான் போதனை செய்தார்கள். கர்மம் நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது என்ற இதுதான் தர்மம், இதுதான் சத்தியம் என்று கர்மத்தை போதனை செய்தவர்கள் இருந்திருக்காங்க. அப்போது அந்த காலகட்டத்தில்
அவர்களுக்குள்ள சீடர்கள் 3000 4000 என்று இருந்தார்கள். ஆனால் பகவான் புத்தர் அவர்களுக்கு இருந்தது வெறும் 200 இல்லாட்டி 300 அவ்வளோதான் இருந்திருக்காங்க. அப்போ இதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு ஏன் சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க? பகவான் புத்தர் அவர்களுக்கு ஏன் சீடர்கள் குறைவாக இருந்தார்கள் என்று பார்த்தால், இது அவ்வளவான எளிதான ஒரு காரியம் கிடையாது. அவ்வளோ ஈஸியான ஒரு விடயம் கிடையாது. இந்த பட்டிசோத்தைக்கு வருவதென்பது இந்த உலகம் அதிர்வு பெறக்கூடியது. நாங்கள் இவ்வளவு காலம் பிடித்து வைத்து கொண்டிருந்த உலகம் அதிர்வுக்குள்ளாகி அதற்குள்ள மதிப்பு அழிந்து போகும் நிலை தான் இங்கே அதிர்வுக்குள்ளாகுகிறது என்பதன் பொருள். அப்போ அது அதிர்ந்து அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது என்றால் அது ஒரு ஈஸியான விடயம் கிடையாது. அது காம்பீரமான விடயம், அது ஆச்சரியமிக்க விடயம், அற்புதமான விடயம். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பரம சத்தியம் என்பது ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போது இந்த சத்திய போதனைகளை கேட்டு நடைமுறையில் கையாள்பவருக்கு பிரச்சனைகள், கேள்விகள் வரும். அப்போ கேள்விகளுக்கு விடை காண அவர் கல்யாண மித்ரவின் நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவரோடு உரையாடணும். அவர்களுடைய கேள்விகளை விமர்சிக்கணும், கேட்கணும். அப்போ அவருக்கு விடை கிடைக்கும். அப்போது அவர் மேல் நோக்கி போவார். அப்போது இங்கே தான் அந்த வழி திறக்கிறது. அவருக்கு திறக்கும் வழிதான் சம்மா திட்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த 8 வழி பாதை தான் அவருக்கு திறக்கிறது. அப்போ சம்மா திட்டிக்கு வந்தவர் தான் சத்திய ஞானம் அடைகிறார். அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, அப்போ அவருக்கு காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தான் சம்மா திட்டிக்கு வந்தவர். அவர் வெளி உலகம் உண்மை என நம்பி வாழ்பவர் கிடையாது. வெளி உலகம் நிச்சயமாக இருக்குது அப்படின்ற பிடிப்பில் இருப்பவர் இல்லை அவர். அப்போ அந்த பிடிப்பில் இருந்து மீண்டவர் தான், அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் தான் இந்த சம்மா திட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போ அவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது. அவர்தான் இந்த அணுசோத்தையிலிருந்து படுசோத்தைக்கு வந்தவர். அப்போ அவருக்குத்தான் வழி திறக்கிறது என்றால் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு சம்மா சங்கப்ப, அவருடைய எண்ணங்களில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் காண்கிறார். அதுதான் இந்த சம்மா சங்கப்ப என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அதாவது எண்ணங்கள் கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல காதுக்கு சத்தமும் கேட்குது. அப்போ இதை யாராலும் நிறுத்த முடியாது. சென்சர்கள் இயங்கும் வரை அதற்குள் உள்நுழையும் உற்பத்தி நிலையத்தால் உருவாகுவது அது அதன் செயல்பாடு அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அது செயல்பாடு என்பது அது தொழில்படுகிறது. கண் தொழில்படுது, காது தொழில்படுது. அப்போ கண்களுக்கு தெரிவது என்பது தெரியாமல் போகாது, அது வழக்கம் போலவே தெரியும். ஆனால் அதுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை கண்டவருக்கு அதன் மீதுள்ள விருப்போ வெறுப்போ இங்கே கிடையாது, அது அழிந்து போகிறது. அப்போ இவ்வளவு காலம் அவர் இருந்தார் வெறுப்பில், விரும்பினார், வெறுத்தார். இப்போ இதுதான் ராக தேச. இப்போ ராக தேச என்ற ஆசை கோபத்துக்குள் அவர் இருந்தார். அப்போ மோக என்கிற மாயைக்குள் தான் அவர் மாட்டிக்கொண்டிருந்தார். ஆசை கோபம் மாயைக்குள் அவர் மாட்டிக்கொண்டிருந்தார். அப்போ இதில் சத்தியத்தை கண்டவருக்கு அதன் ஆசைப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ இங்கே ஒன்றும் இல்லை. இது எல்லாம் மனம், இவை அனைத்தும் எண்ணங்கள், அது எங்கேயும் இருப்பது கிடையாது, மனதில் தான் என்ற சத்தியத்தை கண்டவர் தான் சம்மாதிட்டிக்கு வந்தவர். அவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ அவருக்கு வெளி உலகம் உண்மை இல்லை என்றால் அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீண்டவர். ஆத்ம துஷ்டியில் அவர் இல்லை. அப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவருக்குத்தான் ஆத்ம சமிக்கையிலிருந்து மேலும் வழி திறக்கிறது. அதாவது மனதில் தான் எல்லாம் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்குத்தான் மனதில் மேலும் வழி திறக்கிறது. அதுதான் இந்த சமிக்கையிலிருந்து மேலும் வழி. இப்போ இவ்வளவு காலம் நாங்கள் சமிக்கையில் தான் வாழ்ந்தோம். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்றால் அது ஒரு சமிக்கை, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்றால் ஒரு சமிக்கை. கண்ணும் காதும் இணையும் போது அங்கே ஒரு சமிக்கை உருவாகுகிறது. அப்போ எல்லாமே சமிக்கை தான், எல்லாம் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்தோம், பிடிப்பில் இருந்தோம்.
அந்த ஆத்ம துஷ்டி தான் உணர்வு. இப்போ வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் தான் நாங்கள் இவ்வளோ காலம் பிடித்து கொண்டதும். அந்த பிடிப்பு அழிந்து போகும்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ துஷ்டி இல்லாட்டியும் அவருக்கு சமிக்கை இருக்கிறது. துஷ்டியில் இருந்து மீண்டவருக்கு சமிக்கை உண்மையாக இருக்கிறது. அதாவது வெளியில் இருந்து மீண்டவருக்கு வெளி உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் மனதில் தான் எல்லாமே இருக்கிறது என்று அவர் உணர்கிறார். மனதில் இருக்கும் எண்ணங்கள் உண்மை என நம்பித்தான் அப்போ அவருடைய பயணம் போய்கொண்டிருக்கு. மனதில் இருக்கும் எண்ணத்திலும் உண்மை இல்லை, எண்ணங்களும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது என்றால் அது மனதில் எப்போ எந்நேரமும் இருக்கிறதா? இல்லை, அதுவும் எந்நேரமும் வருது போகுது, எந்நேரமும் ஸ்பாக் ஆகுது, அழிந்து போகுது. அப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற சத்தியத்தை அவர் உணரணும். அப்போ தான் அவர் மனதிலிருந்து மீள முடியும். அப்போ இந்த வழியில் அவர் பயணிக்கிறார். அதுதான் இந்த மனதில் மீளும் வழி. அப்போ மனதில் மீளும் வழியில் பயணம் செய்பவர் இந்த சமிக்கையிலிருந்து அவர் மீளணும். அப்போது எல்லாம் சமிக்கை தான். அப்போ எல்லாம் சமிக்கை என்கிற போது எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ எல்லாரும் எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எல்லா எண்ணமும் சத்தியமில்லை, எல்லா எண்ணமும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை அவர் உணரணும், புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு உணரும் போது அதுக்குள்ள வேல்யூ மதிப்பு அழிந்து போகுது. அழிந்து போன நிலை தான் இந்த சமிக்கையிலிருந்தும் மீண்ட சுபாவம். அப்போ அதற்கு நடைமுறைக்கு அவர் வரணும். நடைமுறையில் இந்த சத்தியத்தை அவர் கையாளும் போது அவருக்கு மீண்டும் அவர் எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டார். எண்ணங்கள் உண்மை என நம்பி போக மாட்டார். அப்போ எண்ணங்கள் வருது போகுது, கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை, சத்தியமில்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கணும். சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளணும். அப்போது அதுதான் இந்த வழி, இந்த 8 வழி பாதை. அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு சம்மா சங்கப்ப என்பது தான் நாங்கள் நினைக்கும் எண்ணங்களில் உண்மை இல்லை, அது எந்நேரமும் வருது போகுது. அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் அது இந்த சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார், அதை காணணும். அதுதான் குசலஸ் உபசம்பதம். இந்த குசலஸ் உபசம்பதம் என்றால் மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணரணும், அந்த உணர்வுக்குள் இருக்கணும், அந்த உணர்வோடு அவரும் இணையணும். அப்போ அதுதான் உணர்வுக்குள் விழித்து கொண்ட சுபாவம் தான் குசல. அப்போ இதற்கு எங்களுக்குள் ஒரு உற்சாகம், எங்களுக்குள் ஒரு தேடுதல் இருக்கணும். எங்களுக்குள் இதை பற்றின இதை நான் சத்தியத்தை நிச்சயமாக இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி தன்னிடம் இருக்கணும். அந்த முயற்சி தான் அங்கே முக்கியமாக தேவை. அந்த முயற்சி இருப்பவருக்கு தான் வழி திறக்கிறது. அந்த முயற்சி தான் குசல. அதான் குசல. அப்போது சம்மா சங்கப்ப என்ற எண்ணத்திலும் அவர் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை காணும்போது சம்மா வாச்சா என்றால் என்ன? வார்த்தைகளிலும் உண்மை இல்லை. எதை பேசினாலும், எதை கதைத்தாலும் அதில் உண்மை என்பது எங்கேயாவது இருக்குதா? நாங்கள் அம்மா என்று சொல்வது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம். அதே அம்மாவை இங்கிலீஷ்காரர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அவர் மம்மிம்பார். அப்போ அவர் சொல்வது உண்மையா? நாங்கள் சொல்கிற அம்மா என்பது உண்மையா? இது இரண்டும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே. அப்போ அது எங்கேயும் இருப்பது இல்லை, அது மனதில் தான் என்கிற போது அது உண்மையா? அப்போ அவர் சொல்கிறது உண்மையா? இப்போ சீனாக்காரரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்லும் சாங் அல்லது சீங் என்ற ஒரு சத்தத்தை கொடுப்பார். அப்போது எல்லாமே இணையப்பட்டது. அப்போ இணையப்பட்டது எங்கேயும் இல்லை என்றால் அப்போ யார் சொல்கிறது உண்மை? தமிழ் மூலியமாக சொல்கிறது உண்மையா? இங்கிலீஷ் பேசுகிறவர் சொல்கிறது உண்மையா? இல்லை சைனாக்காரர் சொல்கிறது உண்மையான்னு பார்த்தா இங்கே யாருமே சொல்கிறது உண்மை கிடையாது. எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது எங்கேயும் இருப்பது கிடையாது. இவை அனைத்தும் சங்கார, இவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் அது அவரவர் போட்டுக்கொண்ட விடயம். போட்டுக்கொண்டது எங்கேயும் இல்லை என்றால் அதில் சத்தியமும் இல்லை. அப்போது இங்கிலீஷ்காரர் பேசுகிறதிலும் உண்மை இல்லை, தமிழ் பேசுகிறதிலும் உண்மை இல்லை, ஜப்பான் மொழி பேசுகிறவரும் உண்மை அல்ல பேசுகிறார். அது சமுத்தி உலகத்தில் இந்த சமூக வளர்ச்சிக்காக, சமூகத்துக்காக உருவானது தான் இந்த வார்த்தைகள், பேச்சுகள் அனைத்தும்.
பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதிப்பதற்காக வார்த்தைகளை பயன்படுத்தினார், பேசினார். ஆனால் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ சத்தியத்தை உணரும் போது உணர்வுக்குள் வைத்துக்கொள்ளும் வார்த்தைகளுக்குள்ள வேல்யூ மதிப்பு அழிந்து போகிறது. வார்த்தைகளில் உண்மை இல்லை. எதை பேசினாலும் இப்போ யாராவது உங்களை ஏசுனாங்க, திட்டுறாங்கன்னு உங்களுக்கு கேந்தி வரும். அப்போ ஏன் வார்த்தைகள் உங்களுக்கு உண்மை என நம்பி இருக்கீங்க? வார்த்தைகள் உண்மையானவருக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவருக்குள்ள கேந்தி வந்து அவரை அடிக்கிறதுக்கோ, அவரை மீண்டும் மீண்டும் இவரும் ஏசி சண்டையை போட்டு பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த பேச்சு உண்மை என எடுத்துக்கொண்டவருக்கு பேச்சில் உண்மை இல்லை என்றால் அது வெறும் சத்தமாக இருந்தால் மட்டும் அப்போ அவர் என்ன திட்டினாலும் என்னத்தை ஏசினாலும் இவருக்குள் அந்த கோபம் வரலைன்னு சொன்னால் இவருக்குள் அந்த இவர் சத்தியத்துக்குள் இருப்பாராக இருந்தால் அவருக்கு கோபம் வரலைன்னு சொன்னால் அப்போ அங்கே சத்தியத்தை உணர்ந்தவருக்கு வார்த்தைகள் எல்லாமே வெறும் சத்தம் மட்டுமே, வார்த்தைகளில் உண்மை கிடையாது. இங்கிலீஷில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, ஜப்பான் பாஷையில் பேசினாலும் சரி, எல்லாமே சத்தம் மட்டுமே. அதற்குள் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருப்பவர் தான் இந்த சம்மா வாச்சா என்கிற இந்த வார்த்தைகளில் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருப்பவர். அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சம்மா வாச்சா. அப்போது சம ஆஜீவ என்பது தான் அவருடைய வாழ்க்கை முறையில் அவர் நடந்து கொள்ளும் விதம் ஒன்று இருக்கிறது. அப்போ நடந்து கொள்ளும் விதத்திலும் உண்மை இல்லை. அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாலும் அதற்குள் எந்த ஒரு உண்மையும் இல்லை. நான் செய்வதென்று இங்கே ஒன்று இல்லை. எல்லாமே சிஸ்டம், எல்லாமே ஒரு முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. இப்போ ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் முதலில் ஒரு விதையில் தான் முளைக்கிறது. விதையில் முளைத்த செடி மரமாக வளர்ந்து அது பெருசாகி அது பூ பூத்து காய் காய்ச்சி அதன் விதையில் மறுபடி ஒரு கன்று உருவாகி அது பெரிதாகி காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி அதுதான் அதன் தொழில்பாடு. அப்போ அது மரம் நான் தான் இந்த பழத்தை, நான் தான் இந்த பூவை உருவாக்குவேன், நான் தான் இந்த பழத்தை உங்களுக்காக கொடுத்தேன், நான் தான் இந்த பழத்தை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மரம் என்னைக்காவது ஒரு கதை சொல்லியிருக்கா? இல்லை. மரத்தின் சுபாவம் எது? அதுதான் மரம் முளைக்குது, வளருது, பெருசாகுது, பூ பூக்குது, காய் காய்க்குது. அது அதன் சுபாவம். அப்போது இந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை, மரத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்பதை போல் இந்த செயலுக்கும் சொந்தக்காரர் இல்லை. அவர் நடந்து போகிறார், அவர் இருக்கிறார், அவர் படுக்கிறார், அவர் செயல்படுகிறார். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர் தொழில் செய்பவராக இருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு படிக்கும் மாணவனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வயோதிகம் சென்ற வீட்டில் இருக்கும் ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர் செய்வதென்று இங்கே ஒன்று கிடையாது. எல்லாமே சிஸ்டமாக நடக்கிறது. எல்லாமே முறையோடு ஒரு செயல் நடக்கிறது. அந்த செயலுக்கு இங்கே சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருக்கும்போது அவர் செயல்கள் தானாக இயங்குகிறது. அதை நான் செய்வது இல்லை என்ற சத்தியத்தை உணர்கிறார். அவர் சம ஆஜீவ் என்ற சத்தியத்துக்குள் இருக்கிறார். சம்ம கம்மந்த என்றால் என்ன? அவர் ஒரு தொழிற்சாலையில் தொழில் செய்கிறார். உண்மை அதுதான் கம்மந்த என்பது தொழிலை பற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தொழில் செய்வாராக இருந்தால் அந்த தொழில் என்பது அவர் ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியராக வேலை பார்ப்பவராக இருக்கலாம், அப்படி அதில் அவர் ஒரு மேனேஜராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம். இந்த மாதிரிக்கு அவர் அந்த நிறுவனத்தில் அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அது அங்கே நடக்கும் வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது, ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனத்துக்குள்ள முறைப்படி அவர் நடந்து கொள்வார். அதில் எப்படி அந்த முறை செயல்பாடுகள் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் அவர் சிறப்பாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்வார். அப்போ அதில் எதையுமே அவர் செய்பவர் என்று இங்கே ஒன்று இல்லை.
அப்போ நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கதை அங்கே கிடையாது. எல்லா இடத்திலும் அவர் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடக்கிறது. எல்லா இடத்திலும் அவர் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடக்கிறது. இந்த மரம் போல, இந்த காற்றை போல, இந்த சுபாவம் போல தான் எல்லாமே. அப்போ இங்கே பூ பூப்பது, காய் காய்ப்பது, பழம் பழுப்பது, இது எல்லாமே செயல்பாடுகள். அதுக்கு யாருமே சொந்தக்காரர்கள் இல்லை. அப்போ இதே போல தான் இந்த கம்மந்த் என்கிற இந்த கர்மாந்த இந்த தொழில் செய்யும் தருவாயில் கூட அவர் இல்லை. எல்லாமே நடக்கிறது, ஆனால் எந்த இடத்திலும் அவர் இல்லை. அவர் இல்லாமல் நடக்கிறது. இதுதான் சம்மா கம்மந்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சம்மா வாயாம என்றால் எல்லா இடத்துலையும் அர்ப்பணிப்பு இருக்கிறது. தன்னை அர்ப்பணித்து தான் இதை செய்கிறார். அப்போ தன்னை அர்ப்பணித்து செய்கிறார் என்றால் அவர் தன்னை அர்ப்பணித்து அல்ல செய்கிறார். தான் என்று இங்கே ஒருவர் இல்லை. அதை முழு ஈடுபாடோடு செய்கிறார். முழு ஈடுபாடோடு என்றால் அங்கே முற்றுமுழுதாக அவருடைய கவனம் என்பதை சிதறாமல் அதை முழுசாக அந்த வேலையிலேயே அவர் இறங்கி பார்க்கிறார். அந்த வேலையை அவர் இறங்கி செய்கிறார். அப்போ தான் ஈடுபாடு, முழுதாக ஈடுபாடு கொடுத்து அதை ஈடுபடுத்தி செய்கிறார். அதில் வேறு வேறு யோசனைகளில் அங்கங்கே ஓடிக்கொண்டு தடுமாற்றத்துக்குள்ளாகி அப்படி இல்லை அவர் செய்கிறார். அதன் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும்போது அப்போ அங்கே அந்த செயலில் அவர் முழுமையாக இறங்கி செய்கிறார். அப்போ அப்படி செய்தாலும், முழுமையாக இறங்கி பிடித்து கொண்டு செய்தாலும் அவர் இருப்பது ஆழ்ந்த ஒரு விழிப்புணர்வோடு. அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வில் இருக்கும்போது அவர் எந்த செயலை செய்தாலும் அதற்குள்ளே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்கிறார். ஆனால் அந்த இடத்திலும் அவர் இல்லை. எவ்வளவுதான் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த இடத்திலும் அவர் இல்லை என்பதை காண்பது தான் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சம்மா வாயாம என்று. அப்போ சம்மா வாயாம உள்ளவருக்குத்தான் சம்மா சதி என்பது தான் இங்கே எல்லா இடத்திலும் அவர் விழித்து கொண்டிருக்கிறார். அவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார். சம்மா சதி என்பது தான் விழிப்புணர்வில் இருக்கும்போது அவர் சுய நினைவு இல்லாதவராக இருப்பவர் கிடையாது. இப்போ மனிதர்கள் என்பவர்கள் மனதின் மாயைக்கு உள்ளாகி இருப்பவர்கள் சுய நினைவு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு தொழில் செய்பவர் அந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு கோலன் வந்துடுச்சுன்னு கோலன் வந்துடுச்சு. இப்படி தான் வீட்டில் சின்ன பையனுக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபோன் அவருக்கு இந்த நியூஸ் வந்துச்சுன்னு அப்போ இவர் என்ன செய்வார், சரி போயிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு வச்சிட்டாருன்னு வச்சதுக்கப்புறம் அவர் தொழில் செய்கிற இடத்துல அவருடைய எண்ணங்கள் என்பது அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கும். மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அது என்ன நடந்துச்சோ தெரியல, என்ன வருத்தமோ தெரியல, டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியல, பெரிய வருத்தமோ தெரியல அப்படின்ற மாதிரிக்கு இந்த மனம் அவருடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மனம் என்பது எந்நேரமும் எங்கேயாவது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் மனம் என்பது தான் அந்த சுய நினைவு இல்லாத மனம். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இந்த சதி என்கிற விழிப்புணர்வுக்கு வரும்போது அவர் விழித்து கொள்ளுகிறார். அப்போது மனதின் மாய்க்கு அகப்பட்டவர் இல்லை இவர். மனதின் மாயிலிருந்து மீண்டு மனதின் மீளும் வழிக்கு வந்தவர். அப்போ இதுதான் அந்த சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். தான் விழித்து கொண்ட சுபாவம், சத்தியத்தோடு விழித்து கொண்ட போது அவர் மனதின் மாய்க்கு மீண்டும் அகப்பட மாட்டார் என்றால் இதுதான் சத்தியத்தோடு விழித்து கொண்ட சுபாவம், சத்தியத்தை காண்டு அதனூடாக விழித்து கொண்ட சுபாவம். அப்போ இவருக்கு தான் இருக்கிறது சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள்.
அப்போது இந்த விழிப்புணர்வில் இருப்பவர் தான் எல்லா நேரத்திலும் அவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார். எல்லா நேரத்திலும் இந்த நொடியில் இருப்பவர் அவர்தான். இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர்தான். அப்போது அவர் 3 காலங்களில் அல்ல இருக்கிறார். மனதின் மாயைக்கு அகப்பட்டு ஓடும் மனிதன் 3 காலங்களில் வாழ்கிறார். உண்மை என நம்பி பிடித்து கொண்டு வாழ்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நான் இறந்த காலத்தில் இப்படி இருந்தேன், அப்போ எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு அவர் கற்பனையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் சத்தியத்தை புரிந்து இந்த நடைமுறையில் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மாறுகிற இந்த வழியில் நடைமுறைக்கு வந்தவருக்கு மனம் உண்மையாகாது. மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் இந்த பகவான் புத்தரின் பிள்ளையான சுத்தவத் ஆரிய சாவகருக்கு மனம் உண்மையாகாது. மனம் உண்மையான ஆகாது என்றால் சத்தியத்தோடு விழித்து கொண்டவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்தவர். அப்போ சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அவர் மீண்டும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் பின் ஓட மாட்டார். அப்போ ஓடுபவர்கள் அனைவரும் மனதின் மாய்க்குள் இருப்பவர்கள். அப்போது இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர், இக்கணத்துக்குள் வந்தவருக்கு மீண்டும் 3 காலங்கள் உண்மையாகாது என்றால் அதான் சம்மா சதி. அப்போ அந்த சம்மா சதி உள்ளவருக்குத்தான் சம்மா சமாதி. அங்கே மனம் சமாதி நிலையை அடைகிறது. இதுதான் அனிமித்த சமாதி. அனிமித்த சமாதி என்றால் நிமித்தத்துக்குள் பிடித்து கொண்ட சமாதி அல்ல இது. நிமித்தம் என்றால் மனதை ஒரு நிலைப்படுத்துவது, ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது ஒரு சமாதி தான். ஆனால் அது அல்ல பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அனிமித்த சமாதி. அனிமித்த சமாதி என்றால் அது நிமித்தத்துக்குள் பிடித்து கொண்ட சமாதி அல்ல. எல்லா நிமித்தங்களும், எல்லா எண்ணங்களும், எல்லா சமிக்கையும், எல்லா அடையாளத்திலிருந்து மீண்டபோது, எல்லா சமிக்கையிலிருந்து மீண்டபோது, நிமித்தங்களிலிருந்து மீண்டபோது அனிமித்த சமாதி என்பது இங்கே பிறக்கிறது. இந்த அனிமித்த சுஞ்ஞத்த அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதைத்தான் அனிமித்த நிமித்தங்கள் என்று இங்கே ஒன்று இல்லை. சுஞ்ஞத்த ஏதுமில்லை, ஒன்றும் இல்லை. அப்ரணீத்த பிடித்து கொள்வதற்கு இங்கே சுவை என்று என்றுமே ஒன்றுமே இல்லை. சுவையோ இனிமையோ என்று இங்கே ஒன்றுமே கிடையாது. அனிமித்த சுஞ்ஞத்த அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி, மனதில் மீண்ட சுபாவம், லிபரேஷன் ஆஃப் மைண்ட். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதில் மீண்ட சுபாவம், மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்கிற இந்த 8 வழி பாதையில் பயணிப்பவருக்கு இது கிடைக்கிறது. இதை நடைமுறையில் கையாள முடிகிறது. அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், எந்த துறையில் இருந்தாலும், அவர் பிக்ஷுவாக இருக்கலாம், பிக்ஷுனியாக இருக்கலாம், உபாசகராக இருக்கலாம், உபாசிகாவாக இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்தியம் பொதுவானது. எல்லா மனிதர்களுக்கும் மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மேலும் வலியும் இருக்கிறது. அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழி. இந்த வழியில் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்குள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடிகிறது. அப்போது இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்கிற 8 வழி பாதையில் கடக்கும் மனிதன் ஒரு மனிதன் சுத்தவத் ஆரிய சாவகர் இந்த 8 வழியின் பயணிப்பவருக்கு மீண்டும் தசாங்கிக சமன்னாகத்த அரிய அஷ்டாங்கிக மக்க என்கிற 10 வழியை கூறுகிறார். இன்னும் 2 பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதான் சம்மா ஞானம், சம்மா விமுக்தி என்று. சம்மா ஞானம் என்பது தான் இந்த அந்த சத்தியத்தை புரிந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது அவர் இந்த சமாதி நிலையை அடைகிறார். அனிமித்த சமாதியை அடைகிறார். அந்த சமாதி நிலைக்கு வந்ததன் பிறகு அங்கே ஞானம் பிறக்கிறது. அதான் சத்தியத்தை மனதில் மீண்ட ஞானம், மனதிலிருந்து விடுதலை பெற்ற ஞானம், அது லிபரேஷன் ஆன ஞானம். அப்போ இந்த ஞானம் அடையும் போது சம்மா ஞானம் என்கிற இந்த ஞானம் தான் அங்கே பிறக்கிறது. இப்போ சம்ம ஞானம் படைத்தவருக்கு தான் சம்மா விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். இப்போ சம்மா விமுக்தி என்பது தான் சம்மா ஞானத்தின் வழியாக வந்த விடுதலை தான் விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது நடைமுறையில் கையாள வேண்டியது. இதை எங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மாணவனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு அதாவது நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு
படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், அப்படிலாட்டி நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கலாம். உங்களுக்கு படிப்பு நீங்கள் பாடசாலைக்கு போகாத ஒரு ஒருவராக இருக்கலாம். அதெல்லாமே இங்கே ஒன்றும் அந்த எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. உங்களுக்குள் சத்தியம் என்ன, உண்மை என்ன என்ற ஒரு விமர்சனம் இருந்தால் அதை அவர் இந்த சத்திய தர்மத்தை கேட்டார். உலகம் என்பது எல்லாமே பொய்யாத்தானே இருக்குது. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் அவர் ஏதோ ஒரு கற்பனையில் வாழ்கிறாரு. இதுதான் கடவுள் தான் என்னை படைச்சிருக்காரு, நான் கடவுளின் பிள்ளை, நான் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை, அவர்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. அப்போது இதில் உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா என்ற விமர்சனம் இருப்பவருக்கு சத்திய தர்மத்தை கேட்டால் அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார். அவருக்குள் இந்த விமர்சனம் நடக்குமாகிறதா அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார். இப்போ இதே போல் ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது. எல்லா மதத்தவரும் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாமே உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போது உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு வாழும் அனைத்து மனிதனும் இருப்பது மனதின் மாயக்குள்ள கற்பனையில். அப்போது சத்தியத்தை தேடும் ஒரு மனிதனாக இருந்தால் உலகத்தில் என்ன உண்மை, உலகில் என்ன யதார்த்தம், உலகில் எது சத்தியம் என்ற சத்தியத்தை தேடும் ஒரு மனிதன் இருப்பாராக இருந்தால் அது அதி துர்லபம். அதான் துர்லபம் மனுஷத்தன் துர்லபம் சத்தர்ம சிரவணம். துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்பது என்பது அதிலும் துர்லபம். அப்போது அதை நடைமுறையில் கேட்டு கையாள் என்பது அதைவிட துர்லபம். அப்போது துர்லபமான ஒரு காரியத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ கேட்டு இதை நடைமுறையை கையாண்டு பார்ப்பீர்களானால் உங்களுக்குள் இந்த சத்தியத்தை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் மனதில் இருந்து மேல்வீங்க, உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. சதா தெனிக்க சுவை என்கிற நிரந்தரமான சுவையை பெறுவீங்க, நிரந்தரமான இன்பத்தை பெறுவீங்க, ஆனந்தத்தை பெறுவீங்க. இங்கே தான் உண்மையான சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் இருக்கிறது. அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று. இந்த வழியில் பயணம் செய்து நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.